ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே, என் உயிரே என் உயிரே நீ அழுகக்கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே. கிடைச்சது ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட என்லெஸ் லவ் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. தென் நிறையா பேர் ஜிம்மின் எஃப்எஃப் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஐம் ஸோ சாரிடா, என்னால் இன்றைக்கி அதை ஸ்டார்ட் பண்ண முடியல. பட் நான் நாளைக்கு ஷியோராக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். தென் நிறையா பேர் ஜேகே எஃப்எஃப்க்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அது போட்டே கிட்டத்தட்ட 5 days ஆயிடுச்சு. ஸோ அதான் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு ஷியோராக நான் ஜிம்மின் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் வந்து நீங்களும் ஜேகேவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜாக்சன் வந்து உங்ககிட்ட பேசும்போது ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகி போட்டு நல்லா அடிச்சிருப்பான். 2 பேரும் நல்லா ஃபைட் பண்ணும்போது ஜேகே உங்களை திட்டிடுறான். இந்த மாதிரி ஜாக்சன் உங்ககிட்ட வந்து பேசினா உனக்கு சந்தோஷமாடி அப்படின்னு கேட்டுறான். இந்த வேர்டு உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆனங்காட்டிக்கு நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க. இதோடு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் நீங்கள் கிளாஸ்க்கு வந்து உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அவங்க ஃபைட்டை விட ஜேகேக்கு லைட்டாக ப்ளட் வந்துருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்து உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. உங்களுக்கு அதே சமயம் செம்மையாக கோவம் வருது. அவன் இப்போ எப்படி இருக்கான், அங்கே என்ன பண்ணிட்டுருப்பாங்க, பிரின்சிபல் நிறையா திட்டிருப்பாங்களோ என் ஜேகேவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் கிளாஸில் நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஜங்குக்கு வந்து வயன் பின்னாடி சுற்றிட்டுருக்கா, பட் வயன் கண்டுக்கிறதே இல்லை. ஜங்குக்கு வயன் மேலே நிறையா ஜெலஸ் காட்டுறா, பட் வயன் வந்து ஜாக்சன் கிட்ட தான் போகிறான். அப்படி இப்படின்னு உங்களை திரும்பி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த கானில் ஜங்குக்கோட பேக்கை வந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறீங்க. அவன் தானே என்னை திட்டினா, இவன் பேக் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து மேலே வைக்கிறீங்க. அப்போ உள்ள அவனோட சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும்ல. ஸோ நீங்கள் அதை எடுத்து பார்த்துட்டு, ஜேகே உனக்கு இவ்வளோ கோவம் வர்றது நல்லதில்லை. ஐ திங்க் உனக்கு என் மேலே ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்குமோ. சே இருக்காது. உன்னோட லெவலுக்கு நான் இல்லை. ஆனால் ஏன் என்னை கஷ்டப்படுத்திட்ட? அவன் பின்னாடி வந்தால் உனக்கு சந்தோஷம் தானேன்னு கேட்டல. இப்போ சொல்கிறேன், உன் கூட இருந்தால் மட்டும்தான் ஐ எம் ஃபீலிங் பெட்டர். யூ ஆர் மை பெட்டர் பிளேஸ் ஜங்குக். ஐ எம் ஜஸ்ட் லைக் யூ. உன் கூட இருப்பேன் நீ என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும், பிகாஸ் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜெனி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னடி ப்ராப்ளம்? ஜங்குக் அண்ட் ஜாக்சன் பிரின்சிபல் ரூம், ஜேகே வேறு ரொம்ப டயர்டாக இருக்கான், என்னடி ஆச்சு? ஜெனி இருந்தால் இருக்கட்டும் போடி. ஏய் ஆமாம், என்னது உன் கையில்? அதே ஜேகேயோட ஃபோட்டோ உங்கள் கையில் வச்சுருப்பீங்களா? ஸோ அதை பார்க்க வரா. நீங்கள் அதை ஹைட் பண்ணதும், ஹேய் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்த்துட்டு, ஹேய் என்ன வயன் இது, அவன் ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்கியா? இல்லடி. ஏய் நான் பார்த்த வயன், நான் வரும்போதே பார்த்தேன் நீ பேசிகிட்டு இருந்ததை. ஆமாம் ஏண்டி இப்படிலாம் பண்ணுற? அப்போது நீங்கள் அவளை பார்த்துட்டு, ஆமாம் ஜெனி, அவன் 1 hour என் கூட இல்லை, எனக்கு பேசணும் போல் தோணுச்சு. ஸோ அதான் அவன் ஃபோட்டோவை பார்த்து என் ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இதே ஸ்கூலில் தான் அவனும் இருக்கான், பட் ஐ மிஸ் ஹிம் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறீங்க. அப்போது ஜெனி இருந்துட்டு, வயன் இங்கே வா அப்படின்னு உங்களை ஷோல்டரில் சாய்ச்சிட்டு, இங்கே பாரு வயன், நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ எல்லார் மேலேயும் இவ்வளோ கேரிங் காட்டினதே இல்லை, பட் ஜேகே மேலே இவ்வளோ என்கரேஜ் பண்ணுற, அவனை இவ்வளோ கேரிங் காட்டுற, ஏன் அப்படின்னு கேட்குறா. அப்போது நீங்கள் ஜெனியை பார்த்துட்டு, ஜெனி பிகாஸ் ஹி இஸ் சம்திங் ஸ்பெஷல் டு மீ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜெனின்ட்டு, எனக்கு தெரியும் வயன் யூ லவ்ஸ் ஹிம், பட் ஒன்று சொல்கிற கேப்பியா? சொல்லு. நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருந்தோன்னு தெரிஞ்சுதுன்னா அதை சொல்லிடுறது நல்லதுடி. ஒருவேளை நீ அவன்கிட்ட உன் லவ் சொல்லாமல் ரொம்ப பாசம் வச்சு கேரிங் காட்டி அது உனக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டா கூடாதுடி. ஆனால் அவன் என்னை ஃப்ரெண்டாக தாண்டி நினைக்கிறான். இல்லை வயன், அவனுக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ப்ளீஸ் 2 பேரில் யாராச்சும் ஈகோ பார்க்காம சொல்லிக்கோங்க. பிகாஸ் ஃபேட்னு ஒன்று இருக்குது, அது எப்படி வேணாலும் மாறும். இன் ஃப்யூச்சர் நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லை மேரிடாகி கப்பிள்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேட் உங்கள் 2 பேரையும் பிரிக்கக்கூட செய்யுண்டி. இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கே, இதுக்கெல்லாம் நீ ரெடி தானே? லவ்னாலே ப்ராப்ளம் தான் வயன், நிறையா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஐ நோ ஜெனி, நான் உனக்காக பெயினை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் என் ஹார்ட்லேருந்து அப்படின்னு டிஎஸோடு சொல்கிறீங்க. அப்போது ஜெனி வந்து உங்கள் கண்ணை தொடச்சி விட்டுட்டு,
ஐ ஃபீல் யுவர் பியோர் சோல் ஒயன். சீக்கிரம் குட் நியூஸ் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் சாப்பிட்லாமா? இல்லை ஜெனி, ஜேகே இல்லாமல் எப்படி சாப்பிட்றது? நான் அவன் கூட டூ வேறு. டி க்யூட் டி நீ. சரி 2 பேரும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சரி அந்த லூஸுக்கும் சேர்த்தி தான் நான் லன்ச் பேக் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்பூன்ஸ் எல்லாம் ரீவாஷ் பண்ணிட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த பிரின்சிபல் ரூம் வர ரொம்ப அழுதுகிட்டே போயிட்டுருக்கீங்க. ரூம் வந்ததுமே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் ஆட்டிடியூடாக லுக்கோடு உள்ளே போகிறீங்க. பார்த்தா ஜாக்சனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பொண்ணு லஞ்சு ஃபீட் பண்ணிட்டுருக்கு. இங்கே அப்படியே ஜேக்கிட்ட வந்தால் ஜேக்கி தனியாக அவன் பிளட்டெல்லாம் வைப் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கான். உங்களுக்கு அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ சார், யாருமா அது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சாரோட பிஏ இருப்பாங்களே, ஸோ அவங்க கேட்குறாங்க. சார் ஃபுட் கொடுக்க வந்திருக்கேன். அப்போது ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். ஏய் வெளியில் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் போய் டெஸ்கில் அந்த டவல் அதெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஏய் சாரிடி, நான் தெரியாமல் பேசிட்டேன், கோவமா என்ன? இங்கே பாருங்கள் பட்டர் ஸ்காட்ச், நான் யார் உங்கள் மேலே கோவப்பட? உங்களுக்கு பசிக்குமேன்னு ஃபுட் எடுத்துகிட்டு வந்தேன், நல்லா சாப்பிட்டுட்டு எகைன் போய் சண்டை போடுங்க. சண்டை இல்லை, என்னை கோவமாக பேசிட்டு போனீங்க, அப்படி பேசிட்டு போங்க. ஏய் ஓவராக சீன் போடாதடி. என்ன தெரியாமல் பேசிட்டேன், சாரி சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் தட்டி விட்டுட்டு ஃபுட்டு எடுத்து அப்படியே ஊட்டி விடுறீங்க. ஜேகே வந்து அதான் கோவமாக இருக்கேன்ல, யாருக்கு வேணும் உன் ஃபுட்டு, எடுத்துகிட்டு போடி. சரி வேணாமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. அப்போ அவங்க கையை பிடிச்சி உட்கார வச்சு ஏய் ஏதாவது சொல்லிட போகிறேன், ஊட்டி விடுவா. அப்போ நீங்கள் சைலண்ட்டாக அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது 2 கேர்ள்ஸ் இருந்துட்டு ஏய் நான் தான் சொன்னல இவங்க லவ்வர்ஸ்ன்னு பாரு எப்படி கொஞ்சிக்கிறாங்க. ஜேகே மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் பாய் கிடைக்கிறக்கெல்லாம் இவ கொடுத்து வச்சுருக்கணும், பட் இவ ரொம்ப சீன் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்போது ஜேகே உங்களை பார்த்துட்டு பாருடி எப்படி ரூமர்ஸ் போயிட்டுருக்குன்னு, அவனை அடித்தது தப்பாக போச்சு போல், இனி நான் அவனை லவ் பண்ணுறேன்னு ஒரு கதையே ஓடிட்டுருக்கோம், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது இந்த ஸ்கூலில் நினச்சா அப்படின்னு இரிட்டேட் ஃபேஸோடு சொன்னதும் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போது ஜேகேக்கு என் மேலே சுத்தமாக ஃபீலிங்ஸ் இல்லை. ஜேகே நீ கவலைப்படாத, நான் சால்வ் பண்ணிடுறேன், உனக்கு எதுக்கு டென்ஷன்? ஹலோ கேர்ள்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஜேகேக்கு சுத்தமாக என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, எனக்கும் அவன் மேலே சுத்தமாக இல்லை. ஸோ ஜஸ்ட் வாட்ச் அவுட் அண்ட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போயிடுறீங்க. ஜேகே உங்களை அவன் பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருக்கான். நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து ரொம்ப அழுகிறீங்க. என்னால் அவனுக்கு டிஸ்டர்ப் தான், அவன் ஜஸ்ட் என் மேலே ஃப்ரெண்ட் தாட் வச்சுருக்கான். அதான் ஜாக்சனை போட்டு நல்லா ஃபைட் பண்ணியிருக்கான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நான் தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பே கெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப அழுதுட்டு ஃபேஸெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெளியில் வந்தால் ஜேகே வந்து அவங்க ஹெட் மாஸ்டர் கிட்டே வந்து ஒரு சைன் வாங்கிட்டு இருக்கோம் ஒரு லெட்டரில். அப்படியே வாங்கிட்டு கிளாஸ்க்கு வெளியில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவனை பார்க்காம உள்ளே போயிட்டுருக்கும்போது ஏய் நில்லுடி. என்ன ஜேகே? ஏய் இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கியா? நான் தெரியாமல் பேசிட்டேன்டி. அப்போது நீங்கள் இல்லை ஒயன், உன்னோட ஃபீலிங்ஸ்லாம் உனக்குள்ளேயே வச்சுக்கோ, நீ அதை ஜேகிட்ட காட்டாத, அவன் தப்பு இல்லை, ஆஸ் யூஷுவல் நீ அவனுக்கு ஒரு நல்ல வெல்விஷர் தான் அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாடா பட்டர் ஸ்காட்ச், நீ என்னை திட்டினதுக்கு குறைஞ்சது 3 days ஆச்சு நான் பேச மாட்டேன் போ. டி ஒரு வாரம் சஸ்பெண்ட் வேற பண்ணிட்டாங்கடி, நீயும் என்னை டென்ஷன் பண்ணாதடி. நீ சும்மாவே ஸ்கூலுக்கு வர மாட்ட, ஜாலி தானடா உனக்கு, மூட்டி கிளம்பு. ஏய் அப்போ ஜாலியாக இருந்துச்சு, இப்போ உன் கூட. அப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்போ ஜேகேன்ட்டு என்ன பார்க்குற, கிளம்பு, ஒன்றும் இல்லை போ. இல்லை ஏதோ சொல்ல வந்த. நத்திங், கிளம்பு. ஒன்றும் இல்லையா ஜேகே? ஒன்றும் இல்லடி. பேசுவியா பேச மாட்டியா? பேச மாட்டேன்டா. சரி கிளம்புடி அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சில் உட்காந்துடுறீங்க. அப்போ எகெயின் அவன் பேக் எடுத்துகிட்டு பேசுவியா பேச மாட்டியா ஃபைனலாக கேட்குறேன். பேச மாட்டேன் ஜங்குக், நீங்கள் கிளம்புங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னதும் அவன் டென்ஷன் ஆகிட்டு கிளம்பி போயிடுறான். தென் நெக்ஸ்ட் டே நீங்கள் தனியாக லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு அவன் பிளேஸை பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஜெனி சொன்னது கரெக்டு தான், ஒருத்தவங்க மேலே ரொம்ப அடிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அவங்களும் நம்மளை மாதிரி நம்ம மேலே பைத்தியமாக இருக்காங்களான்னு. ஒயன் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஒருவேளை அவனுக்கு ஈகோவாக கூட இருக்கலாம், அவனுக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லாமையாக இருக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்ககிட்ட பேசாமல். ஜேகே, ஏன் லவ் ஃபீலிங் சாங்ஸ் எல்லாம் உனக்கு கேட்க தோணுது? யாரையோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் ஒயன் மேலே ரொம்ப ஜெலஸ் ஆகுறல? பிகாஸ் ஐ ஐ லைக் ஹர். அவன் அவன் என் ஒரு சின்ன ஸ்மைலுக்காக எல்லாமே பண்ணுவாள். ஆனால் எனக்கு ஹோப் இருக்குது, நான் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஐடலாக வருவேன். பட் இப்போவே இவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்போல்லாம் இவளை பார்க்கக்கூட முடியாது, பேச முடியாது. ஜெகே வேணாண்டா, செட் ஆகாது. லவ் இஸ் பெயின். நீ லவ் பண்ணினா, ஆஸ் அ ஐடலாக லவ் பண்ணினா உன்னோட லைஃப் இப்படி தான் இருக்கும். அவளை பார்க்க முடியாது, பேச முடியாது. அவளுக்கு தான் அதிக பெயின். ஸோ ஃப்ரெண்டை தாண்டி அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வேண்டாம். ஒரு ஐடலோட லைஃப் எப்படின்னு தெரிஞ்சோ உனக்கு நீ பெயின் கொடுத்துட்டு அவளுக்கும் கொடுத்துட்டு வேணாம். பட் அவளுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை. ஸோ நோ மோர் ஃபீலிங், ஜஸ்ட் மூவ் ஆன். அவளை போய் கன்வின்ஸ் பண்ணு. அட்லீஸ்ட் இருக்கிற டைமில் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு கிளம்புறான். அப்படியே உங்களுக்கு இங்கே ஈவினிங் ஆகுது. நீங்கள் பேக்கரியில் கேக் பேக் பண்ணிட்டுருக்கீங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் சரியாகவே கவனிக்காமல் அப்படியே ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சன்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் மாம் உங்களை கூப்பிட்டு, என்ன ஒயன் ஃபீவரா, வீட்டுக்கு வேணால் போறியா, ஏன்டி இப்படி இருக்க? இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அங்கே ரொம்ப அலோனாக ஃபீலாக இருக்குது, நான் இங்கேயே ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ளோர் ரெடி பண்ணிருக்கீங்க. உங்கள் அம்மா இதை நோட்டீஸ் பண்ணிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கன்ஃபார்ம் ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், சரி தனியாக போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் பேக்ஸ்க்கு கால் வருது. ஆஸ் யூஷுவல் ஏதாவது கஸ்டமராக இருக்கும். ஹலோ, ஓய் ஜங்குக், நான் தாண்டி. என்ன பேச மாட்டியா? மாட்டேன், ஃபோனவே. ஏய் இருடி, நான் என்னடி பண்ணேன்? ஏன் அது உனக்கு தெரியாதா ஜங்குக்? மறந்துடி, அதெல்லாம் எவனாச்சும் ஞாபகம் வச்சுருப்பானா? திமிரு உனக்கு. நீங்கள் கேட்டீங்க ஜங்குக், ஜாக்சன் என் பின்னாடி வந்தால் உனக்கு சந்தோஷம் தானேன்னு கேட்டிங்கல்ல? ஸோ இப்போ போதுமா? சொல்லிட்டேன். இப்போ ஞாபகம் வந்திருக்குமே. ஃபோனை வெயிடா டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு, இவன் என்ன நினச்சிட்ருக்கான், மறந்துட்டான்னு ஈஸியாக சொல்கிறான், என்னையும் மறந்துடுவான் போல். 2 days பார்க்காதனாலே இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ளோரை ரெடி பண்ணிட்டுருக்கீங்க அந்த கோவத்திலேயே. அப்போ உங்கள் அம்மா வந்து, ஜங்குக் நீயா, வாப்பா, என்ன வேணும் உனக்கு? ஆண்டி எப்படி இருக்கீங்க? அப்போது நீங்கள் எது ஜங்குக்கா, இப்போ தானே ஃபோன் பண்ணா, அதுக்குள்ளே வந்துட்டானா, கீழேருந்து பண்ணியிருப்பான் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அப்போது ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சிட்டே, ஆண்டி உங்கள் பொண்ணுக்கு ஓவராக சீன் போடுறா, என்கிட்ட 2 நாள் ஆச்சு பேசி. இங்கே பாருங்கள் ஆண்டி, அவளுக்கு தெரியும் எனக்கு சீன் போடுற பொண்ணுங்களை சுத்தமாக பிடிக்காதுன்னு. நான் 2 days கெஞ்சுவேன், 3ஆவது நாள் பேசலைன்னா பொடி அப்படின்னு போயிடுவேன். என்ன சொல்கிறீங்க ஆண்டி? கேட்டு சொல்லுங்கள். அப்போ நீங்கள், அம்மா இவங்களாம் என்ன ஃப்ரெண்டு, மிஸ்டேக் அவங்க மேலே இருக்குது, ஸோ கெஞ்சிட்டோம், எவ்வளோ கெஞ்சிட்டோம், எனக்கு மர்சி வரவே வராது, எனக்கு எப்போ கோவம் போகுதோ அப்போ தான் என்னால் இந்த டேஷ் கிட்ட பேச முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, ஐயோ உங்களுக்கு இடையில நான் வரலப்பா அப்படின்னு ஜேகே கிட்டே போய், ஜேகே ஆனால் ஒயன் ஒருத்தவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டா பேச மாட்டாப்பா, அதுக்கப்புறம் உன்னோட விஷ். ஆண்டி அது மற்றவங்க கிட்ட, இப்போ பாருங்கள். ஏ ஒயன், ஏய் இங்கே பாருடி, என்ன பேசுடி, இன்னும் கோவம் போன அப்புறம் வரேன். ஜேகே இப்போ கஸ்டமர் இருக்காங்க, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஓ சரிங்க, நீங்கள் உங்களை கஸ்டமர் பாருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து என்ன பார்க்குற, வந்து ஹெல்ப் பண்ணு, எவ்வளோ பேர் இருக்காங்க பாரு, என்னால் அப்படி தனியாக முடியும். நீ கூப்பிட்டியாடி? நான் கூப்பிடலானும் நீ வந்திருக்கணும் சரியா? ஒவ்வொன்றும் சொன்னாதான் செய்வீங்கள்ல. அப்போது ஜேகே வந்துட்டு, ஓவராக சீன் போடாதடி, இரு இப்போ என்ன உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், வரேன் இரு. என் தலையெழுத்து, கேர்ள்ஸ் வேறு இருக்காங்க, டேய் வா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. அப்போ அவன் கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு, வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணணும்? அந்த பவுல் எடுத்து இந்த பேக்கிங் ஃப்ளோரை கொட்டி அதில் லைட்டாக வாட்டர் சோடா மிக்ஸ் பண்ணி கொடு. ஓ இப்படி தான் அதெல்லாம் பண்ணுவாங்களாடி, வேறு எப்படி நீ பண்ணுவ, மூட்டு சொல்கிறது செய். அப்போது ஜேகே உங்களை லைட்டாக அடிச்சுட்டு, திமிரடி உனக்கு அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண தெரியாமல் பண்ணிட்டுருக்கா. உங்களுக்கு சிரிப்பு வேறு வருது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படியே பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ
அப்போது ஜேகே உங்களை லைட்டாக ஹிட் பண்ணிட்டு ஒயின் நீங்கள் பாருடி ஹார்ட் ஷேப்பு நல்லா இருக்குல்ல. சி இப்போது இது யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்களா? ஏன் உனக்கு இது தேவையில்லாத வேலை? ஏன் இதை செஞ்சு நீ அந்த பொண்ணுக்கு கொடுக்க போறியா என்ன? நல்ல ஐடியாவே இருக்குடி, இரு கொடுத்துட்டு வரேன். நானும் ரொம்ப நாளாக சிங்கிளாக இருக்கேன், என் காட்டுலேயும் மழை பெய்யட்டுமே. அப்போது நீங்கள் அவன் ஹேண்டை பிடிச்சி இழுத்து ஒன்றும் கழட்ட வேண்டாம், நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஒரு நிமிஷம் இங்கே பாரு. என்ன ஜங்குகி இப்போ உனக்கு? அப்போ உங்கள் ஃபேஸில் லைட்டாக அந்த மாவு லைட்டாக ஒட்டியிருக்கு. அப்போ ஜேகே வந்து உன் ஃபேஸில் என்ன? என் ஃபேஸில் அங்கே ஃப்ளோர் இருக்குடி. எங்கே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் துடைக்க ட்ரை பண்ணுறீங்க. அப்போ ஜேகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்ளவுஸை கழட்டி அப்படியே உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே ஸ்மூத்தாக வைப் பண்ணி விடுறான். நீங்கள் அப்படியே ஒன்று பார்க்குறீங்க, அவங்கள ஐ கான்டாக்டை வந்து அப்படியே கட் பண்ணுற மாதிரி எடுத்துட்டேன்டி அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அவன் நோஸில் லைட்டாக மாவை பூசிட்டு ஆடு நான் எங்கே இருக்குன்னு தான் கேட்டேன், உன்னை வைப் பண்ணி விடலாம் சொல்லலை. நீ பெரிய பருப்புன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே திரும்புகிறான். ஜேகேயோட அம்மா உள்ளவங்க பேக்கரிக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஐயோ பையன் அம்மாடி. அம்மாவா? எங்கே ஜேகே? எங்கள் தள்ள நான் பார்க்கட்டும். நீ மூட்டி இருடி, நீ அதுக்கு மேலே இருப்ப போல. நானே மேட்ச்னு போய் சொல்லிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன், உன் கூட இருக்கேன்னு தெரிஞ்சால் என்னை ஏதோ நான் வேலைத்தனை பண்ணுறோன்னு கண்டுபிடிச்சிருவாங்கடி. நீ என்ன இப்படி பண்ணிட்ட? மூட்டு தான் இருக்க. இரு நான் போட்டு தரேன் உன்னை. இரு வாயை அடிக்கிறேன் என்கிட்ட. ஒரு டைம் மன்னிச்சு விட்டுருடி ப்ளீஸ் டி. இரு ஆண்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அப்போது ஜேகே உங்கள் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க? ஒயன் இது உங்கள் பேக்கரியா? ஆமாம் ஆண்டி நம்மளோட பேக்கரி இது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜேகேயோட அம்மா வந்துட்டு சூப்பர்டா நல்லா பேசுகிற நீ. அப்போது நீங்கள் தெரியாத மாதிரி ஆண்டி ஜங்குக்கு எங்க என்ன பண்ணுறான்? அடி பாவி, அவங்க உன்னை கேட்டாங்களாடி, இவளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹிட் பண்ணுறான். நீங்கள் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா வந்துட்டு ஜங்குக் அங்கே என்னப்பா பண்ணுற? ஒயன் கிட்ட கேளு, அவள் எடுத்து தர சொல்வா. ஒயன் ஜங்குக் எதுக்கு வேலை வாங்கிட்டு இருக்க? நீ என்ன வேணும்னு கேட்டு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க. அவ்வளோதான் ஜங்குக்கு ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி அப்படியே அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை தான் பார்த்துட்ருக்கான். அப்போது ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ தம்பி அந்த பிஸ்கெட் எவ்வளோப்பா? அம்மா ஓட்டாதம்மா. இல்லைப்பா அந்த பிஸ்கெட் எவ்வளோன்னு கேட்டேன். தம்பி நீங்கள் மேட்ச்க்கு தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்போ இங்கே எப்போ வேலைக்கு சேர்ந்தீங்க? அம்மா இப்போதாம்மா, இதோ இவ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கோர்த்து விட்டுறான். ஐயோ ஆண்டி நான் கிடையாது ஆண்டி, ஆக்சுவலாக நான் உங்கள் பையன் கூட அவன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஜேகே உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு அம்மாட்டையும் என் மானத்தை வாங்காதடி மூட்டிரு. ஆண்டி நான் தனியாக உங்ககிட்ட சொல்கிறேன், இப்போ இந்த குரங்கு என் கூட இருக்குது. என்னது குரங்கா? நீ தாண்டி பார்க்குறதுக்கு மினியான் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்ககிட்ட ஃபைட் பண்ணிட்டுருக்கான். ஜேகேயோட அம்மா வந்துட்டு ஜேகே உன் கெத்தெல்லாம் எங்கடா போச்சு? என்னமோ பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து பேசினா கூட போடி அப்படின்னு போவ. ஜேகே இஸ் இட்? அப்படிலாம் பண்ணுவியா நீ? ஏண்டா நீனா பெரிய பருப்பா, உனக்கு அவ்வளோ சீனா? மா ஆமாம்ல அப்படி தானே போவேன். தள்ளுறி அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செம்மையாக டென்ஷன் ஆகுது. அந்த நைட் வந்து ஜேகேயோட அம்மா உங்கள் பேக்கரியில் இருக்காங்க, நீங்கள் நிறையா ஸ்நாக்ஸ்லாம் தரீங்க. ஜேகே அப்படியே வெளியிலே நின்றுருக்கான். நீங்கள் உடனே வெளியில் போயிட்டு என்ன ஜேகே உனக்கு இங்கே என்ன வேலை? உன்னை வாட்ச்மேனாலாம் நாங்கள் வேலைக்கு ஒன்றும் சேர்க்கலையே, நீ கிளம்பலாம். இப்போ உனக்கு என் மேலே கோவம் போலியாடி? போல நீ எதுவுமே பண்ணல. நீ ஃபஸ்ட்டு என்னை என்ன கன்வின்ஸ் பண்ண? நீ வேஸ்ட்டு ஜேகே, உனக்கு கன்வின்ஸ் பண்ணுற கூட சுத்தமாக தெரில. எனக்கு இன்னும் கோவம் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் நிற்கிறீங்க. அப்போ எதுக்குடி இங்கே வந்து நின்றுருக்க? உனக்கு குளிருதுன்னு நினைக்கிறேன், வேணும்னா உள்ளே வந்து உட்காந்துக்கோ. முடியாது என்ன பண்ணுவேன்? அப்போ சரி இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை சாத்திட்டு உள்ளே போயிடுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு உனக்கு திமிரு, சரிடி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நின்றுருக்கான். கொஞ்சம் நேரத்தில் ஆஸ் யூஷுவல் உங்கள் அம்மா ஜேகேயோட அம்மாலாம் கிளம்பி போயிடுறாங்க.
உங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் தானே நைட்டு ஷட்டர் அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படி போவீங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி அந்த நைட்டு ஷட்டர்லாம் ஆன் பண்ணும்போது ஜேகே வெளியே நின்றுருக்கான். டேய் உனக்கு என்ன தான் வேணும் இப்போது? எனக்கு தான் கோவம் போகலன்னு சொல்லிட்டேன்ல, நீ போகலாம்ல. நீங்கள் தான் பெரிய ப்ரெஸ்டீஜ் கிங்காச்சே. எனக்கு வேண்டி கேவலம் எனக்கு வேண்டி இதுக்கு நீ நின்றுருக்க. என்னது கேவலமா? இப்போலாம் பேசிகிட்டு இருக்காத, சப்புன்னு ஒன்று கொடுத்துருவேன். நீ என் ஃப்ரெண்டுடி, எப்படி உன்னை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் நான் போவேன். யோ ஜேகே இங்கே பாரு ஜேகே, எனக்கு உண்மையாக ரொம்ப கோவம் வருது இப்போ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா. நீ மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க? ஏய் இந்த மாதிரி டைலாக்லாம் விட்டுட்டு இல்லாமல் என்கிட்ட எப்பவும் போல் பேசுடி. பட்டர் ஸ்காட்சுன்னு கூப்பிடுறீ, கிளம்பி போகிறேன், எனக்கு மேட்ச்க்கு வர டைம் ஆகிடுச்சு. உன்னை யார் ஜங்குக்கு இருக்க சொன்னால்? கிளம்பி போ, சீக்கிரம் கிளம்பு. நீ எதுக்கு எனக்காகலாம் வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு, ஏய் இந்த பாட்டி வீட்டுக்கு தானே அடிக்கடி நீ போய் டெலிவரி பண்ணிட்டு வருவ? ஆமாம், இது ஒரு எரிச்சல்ரா. நைட்டு நேரம் கூப்பிட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக்குன்ட்டு, இப்போ பாரு அந்த பாட்டியோட தூக்கத்துக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து அந்த பாட்டியோட வீட்டு கதவுலேயே போடுறான். நீங்கள் ஏய் என்ன பண்ணுற அவங்க வீட்டில் அவங்க பசங்களாம் இருப்பாங்கடா, போச்சு ஒன்று எனக்கு வச்சு செய்ய போகிறாங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு, அவனுங்கெல்லாம் பெரிய பருப்பு, பார்க்குறக்கு தாண்டி நல்லா ஜிம்பாடி மாதிரி இருக்காங்க. என்னெல்லாம் பாரு, நல்லா ஒரு அடி அடித்தாலே அவ்வளோதான். நீயே சீன் போடாதடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் லைட் எரிஞ்சுது. எவன்டா அது என் கதவை தட்டினது அப்படின்ற மாதிரி வெளியில் வராங்க. அப்போ நீங்கள் உடனே ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு ஒரு கார் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே போய் உட்காந்துக்கிறீங்க. அப்போ ஜங்குக்குன்ட்டு, பாடி போகலாம். டேய் கம்முன்னு இருடா, அப்புறம் நாளைக்கு இவன் பெரிய இஷ்யூ பண்ணிடுவான், என்ன சரியானவன். கம்முன்னு இரு. போலாண்டி, அமைதியாரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்போது 2 பேரும் க்ளோஸாக உட்காந்துருக்கீங்க. உங்களோட ப்ரீத் வந்து அவன் மேலே படுது, அவனோட ப்ரீத் உங்கள் மேலே படுது. இது ரொம்ப லவபிளான மினிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு, இங்கே பாரு, என்ன இப்போமாச்சு என் மேலே உள்ள கோவம் போயிடுச்சா? என்கிட்ட பேசுவல்ல? எதுக்கு ஜேகே என்கிட்ட பேசுவல்ல கேட்டுட்ருக்க? நீ இங்கே தானே இருக்க போகிற. இன்னும் 2 days கழிச்சு என் கோவம் போயிடும். அப்புறம் என்ன? எனக்கு ஆடிஷன்லேருந்து லெட்டர் வந்திருக்கு. 2 weeksல அங்கே வர சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிற ஜங்குக்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. ஐயோ ஹக் பண்ணிட்டேனே. என்ன சொல்கிற ஜங்குக்? உண்மையாவா? என்ன என்டர்டெயின்மெண்ட்? எனக்கு 4 வந்திருக்குடி, பட் நான் எதை சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. உன் மனசுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அது சூஸ் பண்ணு. நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து சொல்கிறேன் என்கிட்ட தானே ஃபஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்கணும். நீ அப்படியே எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்ட பாரு. இது எங்கள் அம்மா கிட்ட கூட சொல்லலை தெரியுமா? எங்கள் அம்மா கிட்ட சொல்லலை தெரியுமா? என்ன சொல்கிற? ஆமாடி, உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். உங்ககிட்ட சொன்னிட்டேன்ல, அப்புறம் தான் போய் அம்மாட்ட சொல்லணும். ஜங்குக், அம்மா கிட்ட என்ன சொல்லலையா நீ? இல்லைடி, ஏன் இவ்வளோ டியர்ஸ் வருது உனக்கு இப்போது? இல்லை நீ எனக்கு என் மேலே அவ்வளோ பாசம் இருக்கா? இல்லை நீ அவ்வளோ ஃப்ரெண்டாக நினைக்கிறியா? இந்த சென்டிமெண்டல் டேஷெல்லாம் வந்து என்கிட்ட வச்சுக்காத. இங்கே பாரு, இப்போது நான் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரில, பட் எனக்கு ஆரம்பம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அவங்கள சூஸ் பண்ணட்டுமா? பிக் ஹிட் கம்பெனி. உனக்கு எது தோணுதோ அது பண்ணு. கண்டிப்பாக நீ பெரிய ஐடலாக வருவே ஜங்குக். ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எகெயின் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரி, நான் எந்த ஃபீலிங்ஸோடையும் உன்னை ஹக் பண்ணல. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது ஜங்குக் சொல்கிறான், இங்கே பாரு வயன், நான் இன்னும் 2 weeksல ட்ரைனிங், அப்புறம் அப்படியே போயிடும்டி. அதுக்கப்புறம் என்ன அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நீ நினச்சிட்டு இருக்காது ஜேகே. கோ ஹெட், நீ உன்னோட கோல்ஸை அச்சீவ் பண்ணு, சரியா? நீ என்னை பற்றி யோசிக்காத, நான் எப்பவும் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். இங்கே பாரு வயன், இந்த 2 weeks நீ என் கூடவே இருப்பல்ல. ஆடிஷன் முடிச்சதுக்கப்புறம் நான் வருவேன்டி, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தருவாங்க, அப்போ நம்ம மீட் பண்ணலாம். ஆனால் இந்த 2 weeks என் கூட வெளியில் வரையா ப்ளீஸ்? அவுட்டிங் போகலாமா ஆஸ் அ ஃப்ரெண்டா? இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? நான் வரேன், ஷியோராக வரேன்.
நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க. ஆக்சுவலாக 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி. ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஜங்குக் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. ஸோ அதனால தான் அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிடுச்சு உங்கள் மேலே. ஸோ இப்படி தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னி போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கும். ஸோ எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து நிறையா பேர் புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அது வந்து நான் ப்ரெசென்ட்லேருந்து காட்டியிருப்பேன்டா. இதெல்லாம் இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ரெசென்ட் வர்றப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி எண்ட் பண்ணிக்கிறேன். சரி, அடுத்த பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். பாய்.